Prabhakaran sir, Crown Director, and Saran sir, Double Crown Universal Director. ஸோ இன்றைக்கி இந்த பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சரண் சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி காடுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துக்கிறேன். நான் சிங்கிள் பேரண்ட், எனக்கு 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்தது வந்து எம்ஏ இங்கிலீஷ் ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன், எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கேன். நான் படித்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போகிறதுக்கு எனக்கு ஆஃபர் இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டு சூழ்நிலையில் அப்பா வந்து என்ன சொல்கிறது, வெளியே ஒர்க்குக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுனால வெளியே ஒர்க் போக முடியல. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது குழந்தைங்க 2 பேருக்கும் என்ன சொல்கிறது, பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்போதும் 3-4 இயர்ஸ் இருக்கும்போது, சின்ன பிள்ளை கை குழந்தைய ஒரு 6 மாதம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கு அப்புறம்தான் வந்து ஃபேமிலியில் என்னென்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கேள்விகள் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவரையும் எல்லாமே செட்டில்டு தான். எனக்கு வந்து ஃபேமிலியில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும்போது எனக்கு நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உண்டாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இருந்து ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பித்தேன். என்னால் வெளியில் போக முடியாது. இன்னொன்று, வெளியில் ஆஃபர் கிடைச்சாலும் ஒருத்தவங்களுடைய சப்போர்ட்டில் தான் போக முடியும். அப்படி இருந்தாலும் 100% எனக்கு என் மேலே வந்து கான்ஃபிடென்ட் அதை அடிச்சுக்கவே முடியாது. யார் என்ன ஒரு விஷயத்தை செய்யக்கூட உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை செஞ்சு காமிச்சிடுவேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் எனக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைனில் பண்ணியிருக்கேன். வெளியில் தானே போகக்கூடாது, நான் ஆன்லைன்லேயே இருந்து எல்லா விஷயமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணுவேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன், ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அது போகாமல் இருந்தும் இருக்குது. ஆனால் எதையும் விட்டதில்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், டிட்டர்ஜென்ட் நானாக தயாரித்து அது கூட நான் செல் பண்ணேன். பட் ஆனால் என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல, வெளியில் போய் ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்ண முடியல. இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபைனலாக என்னாச்சு, ஒரு குறிப்பிட்ட நாள் போக போக வீட்டில் பிள்ளைங்களும் வளர ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபினான்ஷியலாக இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த தேடல் வரும்போது தான் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு half an hour வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த டாப்பிக்கில் வந்து எந்த ஏஜ் குரூப்பு, சின்ன வயசுலேருந்து சரி வயசானவங்க யாராக இருந்தாலும் ஒரு half an hourக்கு மந்த்லி வந்து அதுக்கு எனக்கு ஒரு 500 தான் பே கிடைக்கும். அதையும் எடுத்து பண்ணினேன். அப்போ அந்த டைமில் தான் எனக்கு வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது வந்து சுகந்தி, பிரான்ஸ் டைரக்டர் லெவலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லை, அதுக்கு பதிலாக கைட் பண்ணிட்டு இருக்கிறது ஏஞ்சல் மேம், ஜோசப் சார் தான் என்னை கைட் பண்ணி கொண்டு வந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 months நான் ஜாயின் பண்ணது March 17, 2022 ஜாயின் பண்ணினேன். அப்போ ஒரு 2 months வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இதில் எந்த ட்ரைனிங்கும் நான் எல்டிபியை தவிர எதுவுமே அட்டன் பண்ணலை. அதனால எனக்கு அந்தளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நானாக ப்ரௌஸ் பண்ண ஆரம்பித்தேன். வெஸ்டேஜ்னால் என்ன, இதில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, இது பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ப்ரௌஸ் பண்ணி பார்ப்பேன். இப்படி பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ஸ்பார்க் ஏற்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஜூன் மாதத்தில் நடந்த அச்சீவர் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் ட்ரைனிங்கில் எனக்கான ஸ்பார்க், நான் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த ஒரு ட்ரைனிங் தான். அப்போ அது பார்த்ததுலேருந்து இது கண்டிப்பாக நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு என்னன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றுன்னா எனக்கு எப்படின்னா முதல் ஸ்டார்ட் பண்ணதே வந்து வீட்டில் உள்ள எனக்கு வந்து 6 அண்ணங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்தால் முதல்ல என்னுடைய ப்ராஸ்பெக்டிங்கே ஸ்டார்ட் பண்ணினேன்.
நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன பண்ணாங்க, உனக்கு இதுக்கு செட்டே ஆகாது, நீ யார்ட்டையும் பேசவும் மாட்டா, இன்னொன்று வந்து பார்த்தா நீ யார்ட்டையும் எதுவுமே அப்ரோச் பண்ண மாட்டா, உனக்கு இதெல்லாம் நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் நான் எனக்கு ட்ரைனிங் அப்போ அதில் இருந்து இந்த நாள் வரையும் எந்த ட்ரைனிங்கும் நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டுட்டு யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம பண்ணுறதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஜாயின் பண்ணது மார்ச்சில், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது ஜூனில். அந்த நவம்பர் மந்தில் வந்து சில்வர் டைரக்டர் வித் டீம் பில்டிங் நான் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் ஆனேன். பிரான்ஸ் டைரக்டரில் டைரெக்டாகவே சில்வர் டைரக்டர் தான் நான் எலிஜிபிள் ஆனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் சார் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டெய்லியுமே வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் 8% இருக்கும்போது சரவணன் சார்கிட்ட ஒரு Q&Aல வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது என்னால் வெளியில் போக முடியாது, நான் எப்படி ரெக்ரூட்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ சார் ஒரு பாயிண்ட் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் உங்களால் வெளியே போக முடியாட்டாலும் நீங்கள் லீடர்ஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை தான் நான் பண்ணினேன். அதாவது நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அது என் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணினேன். என்ன கேட்டாலும் எந்த டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணி கொடுப்பேன். அப்படி ஃபஸ்ட்டாக வந்து லீடர் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் மன்சூர் சார்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல போய் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை, ஆனால் பண்ணி இருக்கேன். ஆனால் இப்போ சார் சொல்கிற ரேஞ்சுக்கு என்னால் பண்ண முடியல. ஆனால் என் டீம் மெம்பர்ஸை வந்து அதெல்லாம் நான் பண்ண வச்சுருக்கிறேன். டீம் மெம்பர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணியிருக்கேன். டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டீம் வந்து டெவலப் ஆகி கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இடையில ஏதாச்சும் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா அப்ளைனா இதில் ஒரு விஷயம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைன்ஸ் ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்மள்ட்ட இருந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நல்ல வேலை எடுத்துக்கிறங்க. அதாவது நம்மளுடைய நல்லதுக்கு தான் நம்ம அப்ளைன்ஸ் சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத ரியலைஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்மளுக்குள்ளே நிறைய செல்ஃப் லேர்னிங்கிறது வேணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, இதில் வந்து நம்ம ரீட்டைன் ஆக முடியாது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம எப்பயுமே நம்மளை பாசிட்டிவான திங்கிங்கில் தான் நம்மள்கிட்ட இருக்கணும். கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்படி வரும்னா, எனக்கு எப்படி நான் அதை டெய்லியுமே வச்சுக்கிட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ட்டாகவே நான் எப்பயுமே இருக்கிறேன், பாசிட்டிவாக இருக்கேன்னா, இப்போ நம்ம வெஸ்டீஜில் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இப்போ இன்னைக்கு நான் வெஸ்டீஜ் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கேன் இல்லையா, சார் சொன்ன மாதிரி இந்த யூனிஃபார்ம் போடும்போது ஒரு கெத்து வரும். இன்னொன்று நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு கெத்து வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ராப்பராக உங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து ரீட்டைன் ஆகிறது பர்சன்டேஜ் கம்மியாகும். 100% உங்களுக்கு ரீட்டைன் ஆகணும் நீங்கள் இதில் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறவங்களா இருக்கணும். அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது தான் நம்ம கண்டிப்பாக இதை எடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகுவோம். நம்மளே நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்போம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 இயர் எடுத்துக்கிட்டேன். சில்வர் டைரக்டர் வந்து நவம்பர் 2022 வந்திருந்தேன். அதே மாதிரி நவம்பர் 23 ஸ்டார் டைரக்டர் லெவல். எனக்கு எப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர், இடையில கோல்டு டைரக்டர், அந்த மாதிரி நான் வந்து எஃபோர்ட் போடுறது சில்வர் வந்துட்டேன், கோல்டுக்கு வரணும் அப்படின்னு எஃபோர்ட் போடுவேன். பட் ஆனால் ஸ்டார் டைரக்டருக்கு வந்துட்டேன். இன்ஷால்லா அடுத்து எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு, மேக்குள்ள கிரவுன் டைரக்டர் ரீச் ஆகணும்ட்டு. அதுக்கான எஃபோர்ட்டை நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னொன்று டேவித் DUCD சலன் சார் அந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் டீமுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனெல்லாம் கொண்டு போயிருந்தோம். இன்னொன்று நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு அந்த டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு டைரக்டருக்கு எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தப்போ லீடர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவித் DUCD இப்போ நான் மட்டும் வந்து வாங்கலை, என் டீம் மெம்பர்ஸும் இங்கே வந்து பிரான்ஸ் டைரக்டர்ஸாக சுகன்யா அண்ட் வனிதா மேம் 2 பேருமே அவங்களுமே டீமாக வந்து வாங்குறதுல நானும் ஹாப்பியாக இருக்கேன். நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்ணணுங்கிறது என்னுடைய கனவு. இன்னொரு விஷயம் என்னென்னா மைண்ட் நெட்வொர்க்கில் வந்து
நிறைய நிறைய பேர் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கனவு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கனவு பெருசா வைங்க, கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். அண்ட் எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, சில்வர் டைரக்டரா நவம்பர்ல வந்திருந்தேன். டிசம்பர்ல வந்து நான் குவாலிஃபைடா போனேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த நாள் வரையும் நான் குவாலிஃபைடுங்கிறதுல நான் போனது இல்லை. டேரக்டராச்சும் நான் குவாலிஃபை பண்ணிடுவேன், நான் குவாலிஃபைடுங்கிற இதில் நான் இருந்தது கிடையாது. பேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும். நான் ரெக்ரூட்மெண்ட் கம்ப்ளீட்டாக எடுக்கலன்னு சொல்ல முடியாது. நானும் ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். நிறைய தடவை சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த மாதிரி ட்ரைனிங், நம்ம அச்சீவ் ஸ்டெப்ஸ், நிறைய விஷயத்துல நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் டெய்லி எடுக்கணும்ட்டு. என் சார்பாக நான் எப்படி ரெக்ரூட்மெண்ட் நான் எடுப்பேன் அப்படின்னா, வீக்லி சாட்டர்டே சண்டே எனக்கு வந்து ஒருத்தவங்களோட ஹெல்ப்பில் தான் போக முடியும். அதனால ஆட்டோவில் போவேன். என்ன நடக்கும்னா, என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் பண்ணி அவங்க ரெக்ரூட்மெண்ட் போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஆட்டோலே தான் உட்காந்துருப்பேன். என்னை கிராஸ் பண்ணி போவாங்க இல்லையா, கிராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருக்குமே நான் இன்வைட் பண்ணி அப்படி நான் ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹவுஸ் ரெக்ரூட்மெண்ட்டே எடுத்திருக்கேன். வீக்லி வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுவேன் வீட்டில் இன்வைட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் பேசுவேன். எல்டிபி ஃபஸ்ட்டு பார்க்க வச்சுருவேன், அதுக்கப்புறம் பேசி ஐடியா கன்வெர்ட் பண்ணுவேன். என்னால் எப்படிலாம் ரெக்ரூட்மெண்ட் எடுக்க முடியுமோ அந்த வகையில் நான் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கிளியரான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இந்த பிஸ்னஸில் என்ன நடந்தாலும் சரி, யார் விட்டுட்டு போனாலும், யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் வந்து இங்கே நிலையாக இருக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கணும். ரெண்டாவது, செய்யக்கூடிய விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக செய்யுங்க, எப்பயுமே பிரேக் எடுக்காதீங்க. அடுத்த விஷயம், இதில் நம்மளுக்கு பேஷன்ஸ். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அடையணும்னா முதல்ல பொறுமை வேணும். பொறுமை இல்லாமல் உடனே இப்போ பண்ணிட்டேன் ரிசல்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. நம்ம அதுக்கான அந்த நேரம் காலம் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கான சரண் சார் கேட்பாங்க, அதுக்கான விலை நீ கொடுத்துருக்கியான்னு. ஸோ அதுக்கான நேரம் இருக்கும், அதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிட்டேன்.